यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। जानकीकान्तस्मरणं जय बोल सद्गुरु महाराज की जय। ராமருக்கு என்ன பெருமைன்னு கேட்டோம்னா அவர் தியாகம் பண்ணினது தான் அவருக்கு பெருமை. அதனால் தான் பாகவதத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியர் சொல்லும் பொழுது குருவர்த்தே தியக்த ராஜ்யா என்று அதை எடுத்து சொல்கிறார். ராமர் மொத்தம் 11,000 வருஷம் இருந்தார்னு ராமரே சொல்கிறார். எத்தனை நாள் இருக்க போதேன்னு பகவான் அவதாரம் பண்ணும்போது சொல்கிறார். தசவருஷ சகஸ்திராணி தசவருஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். அவதாரம் பண்ணும்பொழுது பகவான் சொல்கிறான் 11,000 வருஷம் இருக்க போகிறேன்னு. இப்படி சொன்ன பகவான் 11,000 வருஷம் இருந்தான். எத்தனையோ ராமாயணம் இருக்குது. வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசி ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், அத்புத ராமாயணம், இப்படி கிருத்திவாச ராமாயணம், போத்தன்னா ராமாயணம், அந்தந்த பாஷையில் உள்ள ராமாயணம், எல்லா பாஷையில் உள்ள ராமாயணத்தையும் இந்த 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்தாரே அந்த கதை தான் இருக்குது. பாக்கி எத்தனை நாளைக்கு அயோத்தியில் இருந்தால் அந்த கதையெல்லாம் இல்லவே இல்லை. ஏண்டானா பாக்கி வருஷத்தில் சௌக்கியமாக இருந்தார். அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 14 வருஷம்தான் தியாகம் பண்ணிட்டு போனார். சத்தியத்துக்காக தியாகம் பண்ணினான். அதனால தான் இந்த எல்லா ராமாயணத்துலையுமே இந்த 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு வந்த கதை தான் எல்லா ராமாயணத்துலேயும் இருக்குது. குருவர்த்தே தியக்த ராஜ்யகா வியசரதனுவனம். இந்த இடத்துல குரு என்கிறதுக்கு அப்பான்னு ஒரு அர்த்தம். இதுக்கு பல வியாக்கியானம் பண்ணுவார் இந்த குருநாதர். நான் அப்பா தான் முதல் குரு. ஏன்னா இது ஏன் அப்பாவை குருன்னு சொல்கிறாருன்னா அவர் தான் பெரிய மந்திரத்தை சொல்கிறார். என்னடா காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணுறது பொதுவாக தகப்பனார் தான் சொல்லி தருவார். அதனால் அந்த குருவான மந்திரத்தை சொன்னதுனால அப்பாவே பெரிய குரு. குருவர்த்தே தியக்த ராஜ்யா. அப்புறம் பிது சதகுணம் மாதா. அப்பாவை காட்டணும் அம்மாவுக்கு கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி. நான் அம்மா தான் அவன் அழுக்கோடு இருக்கும்பொழுது அவனை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் அம்மா. அதனால் பெருமாளை விட குருநாதருக்கு என்ன பெருமைன்னா, பெருமாள் நம்ம காமக்ரோதாதி அழுக்கோடு இருக்கும்பொழுது பெருமாள் கவனிக்க மாட்டார். குரு தான் க்ளீன் பண்ணுவார். நம்முடைய காமக்ரோத அழுக்க நீக்கி அவனுக்கு ஞானமாகிய ட்ரெஸ்ஸை போட்ட பிறகு அப்புறம் யோமே பக்த சமயப்பிரியா பகவான் சொல்கிறான். அதனால் அப்பா மாதிரி பெருமாளும் அம்மா மாதிரி குரு. அதான் குருவுக்கு பெருமை. அப்போ அம்மாவுக்கு பெருமைங்கிறதுனால அம்மா வாக்கியத்தை சத்தியம் பண்ணுறதுக்காக போகிறாராம். அது சொந்த அம்மா இல்லை, கைகேயி மாற்றான் தாய் தான். இருந்தாலும் அம்மாவுக்கு பெருமை கொடுத்து ராமர் காட்டுக்கு போகிறார். குருவர்த்தே தியக்த ராஜ்யா. குருனா அப்பாவோ அம்மாவோ முக்கியம் இல்லை, தர்மந்தான் குரு, சத்தியம்தான் முக்கியம். அந்த சத்தியம் பிதுவாக்கிய பரிபாலனம் சத்தியத்துக்காக கிளம்பி போகிறாருங்கிறதுனால குருவர்த்தே தியக்த ராஜ்யா. குருனா குருக்கள் யார்? ஷரபங்கர், சுதீக்ஷ்ணர், இப்படி நல்ல காட்டுக்கு ஏன் போகிறான்னா பல குருக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்புறம்தான் இந்த கேரளா சம்பிரதாயத்தில் கல்யாணத்துக்கு முதல் நாள் அவள் ஒன்று சொல்லுவாள், அயனூனுனா ஊனு. முன்னாடி நாளைக்கு இருக்கிற எல்லா பரிவாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிற பையன் எல்லாருடைய காலப்பி பூஜை பண்ணி அவளுக்கு சாப்பாடு போட்டு பண்ணுறது. அது ஒரு அயனூனுன்னு அவள் நம்பூதிரி பாஷையில் சொல்கிறாள். அப்போ என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லா குருக்களையும் கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறாளோ அது மாதிரி பகவான் காட்டில் போய் எல்லா குருக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கிளம்புறதுனால குருவர்த்தே தியக்த ராஜ்யா. பகவானை பொறுத்தவரையும் யார் குரு யாருன்னா பகவானுக்கு பக்தர்கள் தான் பெருமை. அகம் பக்த பராதீனகாங்கிறார். இந்த முதல் பட்டாபிஷேகத்தில் எந்த பக்தருமே இல்லை. தசரதர் தீர்மானம் பண்ணுற பட்டாபிஷேகத்தில் இதில் யாருன்னா குகன், அப்புறம்
பரதன்லாம் எங்கேயோ போயிட்டான். இந்த பட்டாளத்தான் பரதன்லாம் வரான். குகன், பரதன், அப்புறம் சுக்ரீவன், விபீஷணன், ஹனுமான், இப்படி பக்தர்களோட சேர்ந்து இருக்க அடியனை அனுமன் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பக்தர்களோட சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணணும். அந்த பக்தர்கள் தான் முக்கியங்கிறதுனால பகவான் கிளம்புறார். பக்த ரத்னங்களை முதல்ல கஜானாவை நிரப்பி வச்சுட்டு தான் ராஜ்யத்துக்கு போகணும். அதனால் பகவானுக்கு பக்த ரத்னங்களை வச்சுட்டு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு, ராஜ்யவரணம் ஆரம்பிக்கலாங்கிறதுனால குருவர்த்தே தியக்த ராஜ்யா. இந்த ரத்னங்கள்லேயே முக்கிய ரத்னம் யாருன்னா ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமாயணத்தில் பல பக்த ரத்னங்கள் இருந்தாலும் ஹனுமான் தான் இந்த பிரதான மாலையில் குஞ்சலன்னு ஒன்று கட்டுவார். பூமாலை கட்டினா, அது மாதிரி மணிமாலை கட்டினா ஒரு பெரிய மணியாக மேரு மணின்னு ஒன்று பெருசாக ஒன்று கட்டுவாள். அதை தாண்டக்கூடாது மேருவை. அதனால் மாலை சுற்றிட்டு திருப்பி ரவுண்டு இப்படி வருவாள். அப்படி அந்த மேரு தரளமணி மாதிரி பிரதானமான ஹனுமான். அந்த ஹனுமானுக்காக ஹனுமான் இல்லாத ஒரு பட்டாபிஷேகமான ராமர் கிளம்பினாராம். குருவர்த்தே தியக்த ராஜ்யா. முக்கியம் என்னடானா அவதார காரியம் முக்கியம். நீ வந்த காரியத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் சௌக்கியமாக இருக்கணும். முதல்ல பட்டாபிஷேகம்லாம் பண்ணிட்டு தின்னாட லட்சுமணன் சொல்கிறான் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணிக்கலான்னு. ராமர் அப்படி முக்கியம் இல்லை. முதல்ல வந்த காரியம் ராவண வதம். அதனால் அவனை வதம் பண்ணிவிட்டு தேவர்களுக்கு சௌக்கியத்தை பண்ணிவிட்டு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலான்னு அந்த வந்த காரியத்தை முக்கியத்துக்காக கிளம்புறதுனால குருவர்த்தே தியக்த ராஜ்யா. அந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனாரே அதுதான் ராமருக்கு உள்ள பெருமை. ராமர் அப்பா கூப்பிட்டான்னு நேற்றுக்கு கிளம்பினான்னு நிறுத்தினோம். நேராக கிளம்பி அங்கே அரண்மனைக்கு வரார். அரண்மனைக்கு வந்த உடனே தசரதர் ராமனை பார்த்த உடனே அடுத்த க்ஷணம் ராமா 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 ராமான்னார். அப்படியே பாதி வழியில் ஓடி வந்தவர் விழுந்துட்டார். உடனே அப்பாவை தூக்கி மடியில் போட்டு ஆஸ்வாசப்படுத்திட்டு ராமர் கேட்டார், என்னம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னை பார்த்தா தெம்பா ஆயிடுவாரே. கைகேயியை பார்த்து தசரதரே சொல்கிறார், ராமனுக்கு மாத்திரம் பட்டாபிஷேகம் ஆகிடுச்சுன்னா நான் 60 வயசு 61 வயசு இருக்கேன், இந்த 61 திரும்பி 16 மாறிடுவேன், ரொம்ப எங்கே ஆகிடுவேன், உனக்கு இன்னும் சௌக்கியத்தை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு தசரதரே சொல்கிறார். அந்த பட்டாபிஷேகம் எந்த கஷ்டம் இருந்தாலும் ராமரை பார்த்தா சரியாக போயிடும். அப்படி இருக்கிற இந்த தசரதர் ராமரை பார்த்தே ராமா ராமான்னு அழகதை பார்த்துட்டு ராமரை கேட்டார், அம்மா அப்பாவுக்கு என்ன உடம்பு சரியில்லையா, எதா இருந்தாலும் என்னை பார்த்தா சரியாயிடுமே, என்னை பார்த்துட்டு ஏன் அழறா. இதுதான் கைகேயி சொன்னால் அப்பா அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறார், அதை சொன்னால் செய்வையான்னு யோசிக்கிறார், அதான் இப்படி இருக்காருன்னுட்டான். இவளே எல்லாம் சொல்கிறா. உடனே ராமரை சொன்னார், அப்பா என்ன சொன்னான்னு சொல்ல நீ சொல்லுமா, அப்பா என்ன சொன்னால் சொல்லு நான் கேட்குறேன். உடனே கைகேயி சொல்கிறாள், தசரதர் சொல்கிறதாக இவளே சொல்கிறாள், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டும் பூழிவங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இந்த கைகேயி சொன்னதை அழகாக எடுத்து சொல்கிறார் கம்பராமாயணத்தில். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள. இப்போ பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அது பரதனுக்கு பண்ணணும். உடனே ராமர் சொன்னார், இந்த கோசல தேசம் 2 இருக்குது, தட்சிண கோசலம் உத்தர கோசலம்னு. தமிழ்நாட்டிலே தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடுலாம் அப்படி பிரிக்கிறாளே, அதுலேயே பிரிக்கிறா அந்த தேசத்தை வச்சு. அது மாதிரி தட்சிண கோசலம், தட்சிண கோசலத்துக்கு ராஜா யாருன்னா தசரதன், உத்தர கோசலத்துக்கு ராஜா யாருடான்னா கௌசல்யாவுடைய அப்பா பானுமான்னு பேர். இந்த தசரதன் கெட்டிக்காரன். அந்த கௌசல்யை கல்யாணம் பண்ணிட்டு உத்தர கோசலத்தையும் தட்சிண கோசலத்தையும் ஒன்றா சேர்த்து அகண்டமாக ராஜ்யம் பண்ணான். அந்த காலத்தில் அகண்ட பாரதமாக தான் இருந்தது. இப்போ தான் பிரித்து 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 மொழி வாரி அது வழியாக பிரித்து சண்டை போடுற மாதிரி வச்சுட்டான். அன்றைக்கே வேண்டான்னு சொன்னார் பட்டேல். இவள் தான் நேரு தான் கேட்காம இதெல்லாம் பிரித்து அகண்ட பாரதமாக இருந்தால் தான் அதுக்கு பெருமை, பிரிக்கக்கூடாது. அதனால் தசரதன் 2 கோசல தேசத்தையும் சேர்த்து ஆண்டான். இப்போ உத்தர கோசலம் ராமருக்கு அம்மா சொத்து. அப்பா சொத்தை பரதன் ஆளட்டும், எங்கள் அம்மா சொத்தை நான் ஆளட்டுமான்னு கேட்டார். அப்படி முடியாது, சரி இது விட்டுட்டும், கோசல தேசம் எனக்கு வேண்டாம், வேறு ராஜாவோட சண்டை போட்டுட்டும்
அந்த ராஜாவோட தேசத்தை நான் கைப்பற்றட்டுமான்னு கேட்டா அதுவும் கூடாது. ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, அது எல்லாம் சரி நான் ஒரு ஓரமாக இருக்கட்டுமான்னா பரதன் மாத்திரம்தான் ஆளணும். இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் ராமர், நீ போய் தாழ் அருஞ்சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு, நீ ஜடையை போட்டுக்கணும். ஜடா செய்தானி தாரியன்னு ஜடையை போட்டுட்டு மரவரி கட்டிட்டு பூழிவங்கானம் நன்னி புண்ணிய நல்ல புழுதி பறக்கக்கூடிய காடு, அந்த காட்டுக்கு போகணும். வெயில் அடிக்கக்கூடிய காட்டு. ஏன்னா எப்போதுமே மூத்த பையனுக்கு தான் தர்மத்துக்கு அதிகாரம். கர்மா பண்ணுறதுக்கோ இப்போ சொத்து பிரிக்கும் பொழுது இந்த பூஜை முதலிய சொத்துலாம் இருக்கே, அந்த பரம்பரை சொத்து அந்த பூஜையெல்லாம் யாருக்கு கொடு, சிவ பூஜையோ சாலக்கிராம பூஜையோ என்ன இருக்கோ அது மூத்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நீ மூத்த பையனாக இருக்கிறதுனால, நீ தான் தர்மம் பண்ணுறதுக்கு அதிகாரியாக இருக்கிறதுனால நீ 14 வருஷம் நீ கோவிலெலாம் போயிட்டு எல்லாம் எங்கே போனால் சொல்கிறது ராமர் வந்த கோவில், ராமர் வந்த கோவில், ராமர் வந்த கோவில்னு எல்லா கோவிலையும் சொல்கிறான். ஏன்னா ராமர் வந்த கோவில் சொன்னால் அந்த கோவிலுக்கு பெருமை. ராமேஸ்வரம் ராமர் வந்தாருன்னா அந்த ராமர் வந்ததுனால ராமேஸ்வரத்துக்கு பெருமை. ராமேஸ்வரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு விஷ்ணுகிட்ட போய் கேட்டாலாம். ராமேஸ்வரம்னா என்ன அர்த்தம்னு ராமர்கிட்ட போய் கேட்டான். ராமஸ் தத்துருஷம் குருதே பகுவிரீகிம் மகேஸ்வரஹா. ராமர்கிட்ட போய் ராமேஸ்வரம்னா என்ன அர்த்தம்னா தத்துருஷ சமாசனம் ஒன்று இருக்குது. ராமஸ்ய ஈஸ்வரஹா ராமேஸ்வரஹா. ராமன் நான் பூஜை பண்ணுறதுனால ராமேஸ்வரன் அப்படின்னு ராமர் சொன்னான். உடனே சிவன்கிட்ட போய் கேட்டான், இப்படி சொல்கிறாரு இந்த ராமர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் தப்பாக சொல்கிறார், நான் சொல்கிறேன், நான் தான் வியாகரணம் முதல்ல நான் தான் ஏற்படுத்தினேன். பகுவிரீகிம் மகேஸ்வரா. பகுவிரீகின்னு ஒரு சமாசம். ராமேஸ்வரன்னா என்ன அர்த்தம்னா ராமன் யாருக்கு ஈஸ்வரனோ அவர் ராமேஸ்வரன். நான் ராமரை பூஜை பண்ணிட்டு ராமராமன் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னோட ஈஸ்வரன் ராமர் அப்படி சிவன் சொன்னார். உடனே அங்கே இருக்க இந்த இவளுக்கு புரியல, ரிஷி தேவர்களுக்கு என்ன இவர் இப்படி சொல்கிறார் அவர் அப்படி சொல்கிறார், எப்படி அர்த்தம் பண்ணணும்னு அங்கே இருக்க ரிஷிகள்கிட்ட சொல்ல அவள் என்ன சொன்னாலாம், ராமேஸ்வரனா ராமஸ்சாசோ ஈஸ்வரஸ்ட ராமேஸ்வரா. ராமனும் ஈஸ்வரனும் சேர்த்து இருக்கிற ராமேஸ்வரம் அப்படின்னு இந்த சமாசத்துக்கு ஒரு இது சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். அது மாதிரி இங்கே ராமர் பூஜை பண்ணினார் ராமர் பூஜை பண்ணினார்னு அந்த எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் ஒரு பெருமை. அப்படி ராமர் காலடி படாத இடம் கிடையாது நம்ம பாரத தேசத்தில். எங்கே போனாலும் தமிழ்நாட்டிலையும் ராமர் வந்திருக்கார், நார்த் இந்தியாவிலையும் வந்திருக்கார். எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் போனால் அந்த மான் வலது பக்கம் போனதுனால கும்பகோணம் சைட்டில் அதுக்கு வலங்கை மான் அப்படின்னு பேர். அந்த மானை அடிக்கிறேன் பாருன்னு ராம சொன்னாராம். அதம்பார் அப்படி சொன்னதுனால அதம்பார்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது இன்றைக்கும் ஸ்ரீவாஞ்சி என்கிட்ட. அங்கே ராமர் அழகாக நிற்கிறார். பஞ்சராம க்ஷேத்திரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த மானை கொன்ன இடம் தான் கொல்லுமாங்குடின்னு ஒரு ஊர். அந்த மானை கொன்ன ஊர் கொல்லுமாங்குடி. ராவணன் ஜட்டாயுவோட யுத்தம் பண்ணும் பொழுது ஜட்டாயு அவனுடைய தேரை தகச்சி உடச்சி அழிஞ்சான். அந்த தேர் தகஞ்ச ஊர் தான் தேதியூர். தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாவித்வான் மகாத்மா. அவர் சௌந்தரிய லஹரி சிங்கேரி மடத்துக்கு ஆஸ்தான வித்வானாக இருந்தவர். அப்படி சௌந்தரிய லஹரிக்கு ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் பெரிய மகா தேவி உபாசகர். அவர் இங்கே சொல்லியிருக்காருன்னா அவெல்லாம் சொன்ன இடத்துல நான் சொல்கிறேன்னு சந்தோஷப்பட்டேன். தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னால் அவர் அவ்வளோ மகான் வித்வான். ட்ரெயினில் போகும்பொழுது சாயங்காலம் மாயவரத்தில் இறங்கி சந்தியானம் பண்ணியிருக்கார். கொஞ்சம் கோபிஷ்டர் அவர். ஆத்துக்காரிட்ட தான் போவார். அவள் சமைச்சு தான் சாப்பிடுவா, யார் சமைச்சும் சாப்பிட மாட்டார். வண்டி கிளம்ப போகிறது அவள் அது மாமிகிட்ட டிடிஆர் கேட்டால் வண்டி கிளம்ப போகிறது அவர் வண்டியில் ஏற சொல்லுங்கன்னு. நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர் பண்ணிட்டு வர வழி நான் இருக்கேன், இல்லை வண்டி கிளம்புனா நான் இறங்கிடுவேன்னா. இவர் சந்தியானம் பண்ணி 15 நிமிஷம் பண்ணவளையும் வண்டி கிளம்ப மாட்டேங்கிறது. இவர் முடித்து நம்மலாம் வண்டி கிளம்பணும் அவசரமாக பண்ணுவோம், அதுக்கெல்லாம் அவசரம்லாம் படலை. சந்தியானம் பண்ணிட்டு பஞ்சபாத்திரம் எடுத்துகிட்டு வண்டியில் ஏறுனா அப்புறம் தான் வண்டியே கிளம்புறது. அப்படி காயத்ரி உபாசனை பண்ணிவர் மகா வித்வான். அந்த தேதியூர்ங்கிறது அங்கே இருக்குது, இந்த விஷ்ணுபுரம் கிட்ட. தேர் தகஞ்ச ஊர் தேதியூர். இந்த தேரை உடைச்சார் ஜட்டாயு. அந்த ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் ராமர் பண்ணின ஊர் தான் புல்லிருக்கு வேலூர். புல்லிருக்கு வேலூர்னா உங்களுக்கு தெரியாது, வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது பாருங்க, அங்கே ஜட்டாயு குண்டம்னு இருக்குது. அங்கே ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் ராமர் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறான்.
புல்லுனா பட்சின்னு அர்த்தம் தமிழில். புல்லின் வாய்க்கீண்டானை அப்படி சொல்கிறாங்க. புல்லுனா பட்சி, புல்லுனா பட்சி, ரிக்கு வேதம், வேல்னா முருகன். இது மூணும் பூஜை பண்ணின க்ஷேத்திரம். ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. அந்த வைத்தியநாத அஷ்டகத்தில் இதை சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்தார், ஜடாயு வந்தார். அப்புறம் ஜடாயுவுக்கு தர்ப்பணம்லாம் ராமர் பண்ணினா இருக்குன்னு திலதர்ப்பணபுரம்னு இருக்குது. அதுதான் செத்தலபதினு ஒரு ஊர் இருக்குது. அது திலதர்ப்பணபுரம்னு அதனுடைய ஒரிஜினல் ஊர். அவர் ராமர் போகும்பொழுது அந்த பட்டாபிஷேக கோலத்தை பார்க்கணுமே என்று சொன்னாராம் பரத்வாஜர். அந்த பரத்வாஜ ஆசிரமம் தான் முடிகொண்டான்ங்கிற ஊர். நான் முடிகொண்டான்னா அந்த முடியை வச்சுட்டு காட்டணும், கிரீடத்தை வச்சு காட்டணும்னார் பரத்வாஜர். எங்கள் குலதெய்வம் ரங்கநாதரை பூஜை பண்ணாமல் நான் எப்படி கிரீடம் வச்சுப்பேன்னாராம் ராமர். அதுக்கு என்ன, நான் ரங்கநாதரை இங்கே வரவழைச்சி விடுறேன்னாராம். அதனால் ரங்கநாதரை வரவழைச்சி இன்றைக்கி முடிகொண்டான் ராமர் கோவிலில் ரங்கநாதர் இருப்பார். அப்புறம் அந்த ராமரையும் பார்க்கலாம். அப்படி அந்த முடியை வச்சுட்டு தரிசனம் கொடுத்ததுனால முடினா கிரீடம்னு அர்த்தம். முடிகொண்டான் வைரமுடின்னு இங்கே திருநாராயணபுரத்தில் இருக்கு பாருங்க, அது முடினா கிரீடம். இப்படி தமிழ்நாட்டில் தான் ராமச்சரித்திரம் நடந்திருக்குன்னு பல க்ஷேத்திர மகாத்மியத்தை வச்சுட்டு பார்க்குறோம். பானபுரீஸ்வரர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது கோவிந்தபுரம். கோவிந்தபுரத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவனுக்கு பானபுரீஸ்வரர்னு. ஏன்டானா ராமர் அங்கே வரும்பொழுது சிவபூஜை பண்ணுறதுக்காக பானத்தினால் ஒரு குளத்தை உண்டு பண்ணி அங்கே சிவபூஜை பண்ண பெரிய பிரம்மாண்டலிங்கம் அங்கே. இப்படி இந்த பக்கம் ராமர் வந்தானுங்கிறார். அப்புறம் கேரளா போனேன். கேரளா போனால் அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது. அது என்னடானா ஜடாயு பாறைங்கிறான். ஜடாயு மாதிரியே அந்த பெரிய பாறை இருக்குது. அந்த ஜடாயுவை ராவணன் வெட்டின இடம்தான் அந்த மூணாக வெட்டினானா. அந்த வாயை வெட்டும்போது விழுந்தது தான் ஆளுவா. ஆளுவான்னு ஒரு இருக்குது. அது நடுவை வெட்டின இடம் நடுங்கலூர். வால் பக்கம் இந்த நீட்டி இருக்குமே அங்கே வெட்டின இடம் திருவாலூர். இப்படி 3 ஊர் இருக்குது. ஆளுவா பக்கத்தில் அப்புறம் 3 ஊர் இருக்குது. இது ராவணன் அங்கே இது பண்ணினான் அப்படின்னு அங்கே சொல்கிறான். அங்கே ராமர் வந்தான்னு கேரளாக்காரா சொல்கிறான். சபரி அங்கே வந்தால் சபரிமலை இப்படிலாம் சொல்கிறான். அப்புறம் நார்த் இந்தியா போனால் அங்கே ராமர் வந்தாங்கிறான். எனக்கே மண்டை குழம்புறது. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாரா ராமர் அல்லது கேரளாவுக்கு போனாரா ஆனால் நார்த் இந்தியாவில் சுற்றினாரான்னா. அப்புறம் அத்தியாத்ம ராமாயணம் படிக்கும்பொழுது அதில் ஒரு ஸ்லோகம், அது பின்னாடி சொல்ல வேண்டியது இப்பயே சொல்லிடுறேன். அத்தியாத்ம ராமாயணத்தில் சீதையை பார்த்து ராமர் நான் மாத்திரம் காட்டுக்கு போகிறேன், நீ இங்கே இருந்தா. அப்போ சீதை சொல்கிறா, ராமாயணானி பகுஷா ஸ்ருதானி. இதுக்கு முன்னாடி பல ராமாயணம் நிறைய நான் கேட்டிருக்கேன். இனிமே பல ராமாயணம் நடக்க போகிறது. முன்னாடி பல ராமாயணம் நடந்துடுத்து, பின்னாடி பல ராமாயணம் நடக்க போகிறது. ஏன்னா சம்பவமே இங்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் சீதாம்பினா கதோ ராமஹா குத்திரச்சித் வத அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எல்லா ராமாயணத்துலேயுமே சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டு. ஆனால் எல்லா ராமாயணத்துலேயும் ஒன்றா ஒரே மாதிரி நடந்தது. என்னடான்னா எல்லா ராமருமே காட்டுக்கு போகும்போது சீதை அழிச்சுன்னு போனான்னு இருக்குது. அதனால் ராமாயணத்தை மாற்றாதிக்கும், அதுக்காகவாது என்ன அழிச்சுன்னு போங்கன்னு சீதை ராமர்கிட்ட சொல்கிறதாக அத்தியாத்ம ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம். ஏன்னா பல ராமாயணம் நடந்திருக்கு. ராமரே இந்த ஹனுமானே லங்கையை தாண்டி சீதையிட்ட கண்ணாடியை கொடுத்துட்டு திருப்பி பத்திரமா சீதை ஹனுமான்ட்டே நீ இது ராமர்கிட்டே கொடுத்துட்டுன்னு கொடுக்க அந்த கனையாடியை எடுத்து வந்தார். இக்கரைக்கு வந்தோடனே சந்தியாவந்தன டைம் ஆகிடுத்து. அங்கே ஒரு ரிஷி ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கோ, ஒரு சந்தியானம் மட்டும் வாங்கிக்கிறேன்னா. அந்த ரிஷி சொன்னார், என் கமண்டூரில் போட்டுக்கோ, அப்புறம் போகும்போது எடுத்துக்கோன்னு. அந்த கமண்டூரில் போட்டுட்டு ஹனுமான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு என் மோதிரத்தை எடுத்து தாங்கோன்னார். நான் ஹனுமான் நினச்சிருந்தாரான், யாராலையும் பண்ண முடியாத காரியம் நான் தாண்டி போயிட்டு சீதையை பார்த்துட்டு வந்துட்டேன்னு. கமண்டூரில் போட்டுன்னு என்னோடய மோதிரத்தை எடுத்து தாங்கோன்னே அந்த ரிஷி சொன்னாரான், இது மாதிரி பல ராமாயணம் நடந்துருத்து. இது மாதிரி ஒவ்வொரு ஹனுமானும் நிறைய மோதிரத்தை போட்டார். நீ எந்த மோதிரத்தை பார்த்து நீ எடுத்துக்கோன்னு இப்படி கமண்டில் போட்டினா அதுலேருந்து ஒரு 10-20 மோதிரம் வந்து விழலாம். ஹனுமானுக்கு என்னடா நான் தான் போயிட்டு வந்தேன், எனக்கு மட்டும் பல ஹனுமான் போயிருக்காரு போல இருக்கு இலங்கைக்கு அப்படின்னு ஒரு சரித்திரம் ஆனந்த ராமாயணத்தில் இருக்குது. அப்போ விஷயம் என்னடானா பல ராமாயணம் நடந்திருக்கு. அதனால் ராமர் எல்லா இடத்துலையும், ராமர் படாத தேசம் நம்ம பாரத தேசத்தில் இல்லைன்னு சொல்லலாம். அது நமக்கு பாக்கியம். ராமர் இந்த பக்கம் வந்தார்,
வேறு பக்கமாக கிளம்பி போனால் ஈரான் அந்த பக்கம் போயிருப்பார். நல்ல வேலை அந்த பக்கம் போகலை. இந்த பக்கமாக ராமர் வந்ததுனால நம்முடைய பாரத தேசம் முழுக்க தேவனேன வனம் கத்வா நதி தீர்த்தா பகூதகாகான்னு நம்மூர் பக்கமாக ராமர் நடந்தாரே அது நம்முடைய பாரத தேசத்துக்கு பெருமை. அப்படி நீ இங்கே கைகேயி சொன்னால் புண்ணிய புனல்களாடி எல்லா புண்ணிய நதியிலையும் நீ குளிச்சுட்டு அவர் ராமரை கேட்டார் அப்படியே காட்டுக்கே போயிட்டுவான்னு. காட்டுக்கே போக வேண்டாம், 7 ஆண்டில் வா என்று எம்பினன் அரசன் என்றால் இப்படி தசரத மகாராஜா சொன்னார்னு சொல்ல அப்போ தான் ராமர் சொன்னாராம். ராமருக்கு தெரியும் தசரதர் சொல்லலைன்னு. ஆனால் அவர் சொன்னார், மன்னவன் பணியன்றால் இன்னும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்னினி உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் மின்னொலிற்கானம் இன்றே போகின்றேன் விடயம் கொண்டேன். இந்த ராமருடைய ஹிருதயத்தை அப்படியே எடுத்து வைக்கிறார் கம்பன். என்ன சொல்கிறார், மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பணும். அப்பா சொன்னாலும் சொல்ல வேண்டாமா, நீ சொன்னாலே நான் காட்டுக்கு போவேன். நான் ராஜ்யத்தை யாருக்காக கொடுத்துட்டு போகிறேன்னா என் தம்பிட்டு தானே கொடுத்தேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ இப்பணி தலைமையில் கொண்டேன். மின்னொலிர் காணம் அப்படியே இடிக்கக்கூடிய அந்த மின்னொலிர் காணத்துக்கு இன்றே போகின்றேன். இப்பயே கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஜெய் ஸ்ரீராம்னு ராமரே சொல்லிட்டு கிளம்பிட்டார். ராதே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். விடையும் கொண்டேன். இப்படி ராமர் கிளம்பினோடனே அந்த இடத்துல ராமரே கைகையை பார்த்து ராமரே சொல்கிறார். அப்பா அவன்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறார் பொழுது ராமரை சொல்கிற சில ஸ்லோகங்கள்லாம் இதில் இருக்குது. வயல் வால்மீகி ராமாயணத்தை பட்சயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயம் அபிச்சாரணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேனச்ச ஹிதேனச்ச. பட்சயேயம் விஷம் தீக்ஷ்ணம், அப்பா சொன்னான்னா விஷம் உள்ள சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு நான் ரெடி. கல்லை கட்டிட்டு சமுத்திரத்தில் குதினா குதிப்பேன். மஜ்ஜேயம் அபிச்சாரணவே, ஏன்னா என்னுடைய குரு அவர். நியுக்தோ குருணா பித்ரா நிருபேனச்ச ஹிதேனச்ச, இவள் 4 விசேஷனை சொல்கிறார். அவர் குருவாகவும் இருக்கார், ராஜாவாகவும் இருக்கார், எனக்கு ஹிதம் பண்ணுறவராகவும் இருக்கார். இப்படி எல்லா விதத்துலையும் எனக்கு நன்மையே செய்யவே யோசிக்கிறவராக இருக்கிறதுனால நான் அப்பா சொன்னால் எதையும் செய்வேன். நாகம் அர்த்தபரோ தேவி, நான் பணம் காசுக்கு ஆசைப்படுறவன் இல்லைம்மா. ரிஷிபிஸ்துல்யம், நான் பாட்டு காட்டில் ரிஷிகளோட தபஸ் பண்ணுறதுல ஆசை பண்ண முடியவன். நான் அர்த்த பணத்தில் அர்த்தபரோ தேவி, நான் பணத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லைன்னு சொல்கிறார். இது துவனி, எல்லா வார்த்தைக்கும் துவனின்னு ஒன்று உண்டு. துவனினா அது இந்த சூக்ஷ்மார்த்தம். நான் சில பேர் அப்படி வியாக்கியாரா, நான் ஒன்றும் பணம் காசுக்கு ஆசைப்படலைன்னா என்ன அர்த்தம்னா நீ எப்படியோ அது மாதிரி இல்லைன்னு அர்த்தம். நாகம் அர்த்தபரோ தேவி இப்படி சொல்லி ராமர் கிளம்புறார். கிளம்பி நேராக பட்டாபிஷேகத்துக்கு நிறைய கலசங்கள்லாம் வச்சு வசிட்டாதி ரிஷிகள்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கா. சத்திர சாமரம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது மங்கள திரவியங்கள்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் ராமரை பார்த்து ராமா ஏற்றுக்கும்போன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ராமருக்கு. உடனே இதை மங்கள திரவியத்தை அவமானப்படுத்த கூடாதுன்னு அதை பிரதட்சணம் பண்ணுறான். ஆபிஷேச்சனிகம் பாண்டம் கிருத்வா ராம பிரதட்சிணம் சனிர்ஜகாம சாபேட்சா திருஷ்டிம் தத்ராபி சாலயன். அந்த தீர்த்தங்கள்லாம் என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறதான். இப்போ எங்கோ ஒரு 14 வருஷம் கழிச்சு ஏற்றுக்கிறேன்னு அந்த தீர்த்தங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு வசிட்டாதி ரிஷிகளை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டான். வசிட்டருக்கே ஒன்றும் புரியல. பிரதட்சணம் மட்டும் உட்காருவார், பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அவர் பாட்டு கிளம்புறாரேன்னு அந்த கிளம்பி வாசலில் நேராக கௌசல்யா அரண்மனைக்கு போகிறார். போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நான் அம்மாட்டையும் சீதைகிட்டையும் சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறார். அங்கே எதிர்பார்த்துருக்கா கௌசல்யை. அவள் எப்படி எதிர்பார்த்துருக்காங்கிறத கம்பன் சொல்கிறார். குழைகின்ற கவரியின்றி கொற்ற வெண்குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வருமென்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு தமிழன் சென்றான். ராமர் பட்டாபிஷேகம் ஆகி 2 பக்கம் சாமரம் வீச கொடை பிடிக்க கன்னிகாஸ்திரிகள்லாம் தீபத்தை எழுதி முன்னாடி போவாள். இன்னும் கேரளாவில் யாரையாவது வரவேற்கிறதா இருந்தால் கன்னிகாஸ்திரிகள்லாம் முன்னாடி தாளப்பொழிம்பா, அதில் விளக்கு வச்சு முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போவாள். பின்னாடி கட்டியும் சொல்லிட்டு வருவாள். ராஜாக்கள் போகிறதுக்கு ஒரு முறை. அது மாதிரி ராமர் வருவான்னு பார்த்தா குழைகின்ற கவரியின்றி, சாமரம் யாரும் போடலை. கொற்ற வெண்குடையும் இன்றி, யாரும் வெண்கொற்ற கொடை பிடிக்கல. கன்னிகாஸ்திரிகள் முன்னாடி போகலையாம். என்ன போடுறதுனா இழைக்கின்ற விதி. எல்லாருக்கும் விதின்னு ஒன்று இருக்குது பாருங்கோ. அந்த விதி ராமருக்கும் ஒரு விதி வந்துடுச்சு.
பட்டாபிஷேகத்துக்கு போக வேண்டிய ராமரை காட்டுக்கு இழுத்துட்டு போகிறது. இப்போ ராமருக்கும் விதி உண்டுன்னா ராமரை காட்டிலும் விதி தான் பெருசானால ராமருக்கு விதிங்கிறது ராமர் போட்டுட்ட விதி. நம்மளுக்கெல்லாம் பிரம்மா விதினா பிரம்மான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். விதினா பிரம்மா. எல்லாருக்கும் தலையெழுத்து பிரம்மா தான் எழுதுவார். ராமருக்கு தலையெழுத்து பிரம்மா எழுத மாட்டான். ராமருக்கு தலையெழுத்து அவரே எழுதிக்கிறார். அதனால் விதி இழைக்கின்ற விதிமுன் செல்ல அந்த தான் போட்டுன்ற அந்த தர்மத்துக்காக அவர் போகும்பொழுது அந்த தர்ம தேவதை என்ன சொல்கிறதான், தர்மம் பின் இறங்கி ஏக. தர்ம தேவதை சொல்கிறது, ராமா என்னை காப்பாற்றுறதுக்காக நீ காட்டில் போய் கஷ்டப்படாத, நான் எப்படியாவது கெட்டு போகிறேன், நீ என்னை காப்பாற்றுறதுக்கு நீ கஷ்டப்படாதன்னு தர்ம தேவதை பின்னாடி வருதான். தர்மம் பின் இறங்கி ஏக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்த நன்வருமென்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு தமியன் சென்றான். கிரீடம் சூட்டிட்டு ராமர் வருவார் பார்த்தா வெறும்னா வரா, ஒத்த ஆளாக வந்து நிற்கிறார். ராமர் போரா கூட லட்சுமணன் நிற்கிறான். நீ கௌசல்யை நினச்சிருந்தால் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம் இருக்க போல இருக்கு, இந்த உட்காருப்பான ஒரு சிம்மாசனத்தை போட்டார். அப்போ தான் ராமர் சொன்னார், விஷ்டராசன யோக்யோகி காலோயம் சமுபஸ்திதா. அம்மா சிம்மாசனத்தில் உட்கார்ற காலம் இல்லைம்மா, தர்பாசனத்தில் உட்கார்ற காலம். என்ன சொல்கிற புரியலையேப்பா. அம்மாவுக்கு பெரிய பெரிய விஷயத்தை திடீர்னு காட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அம்மா ஷாக் ஆகிடுவாங்க. அதனால் அதை அழகாக பேசுகிறத அடுத்த வாளுக்கு ரொம்ப ஷாக் ஆகாத மாதிரி பேசணும். அதனால் ராமர் அது அழகாக பேசுகிறார். அம்மா அப்பாவுக்கு 2 ராஜ்யம் உண்டோனும். 2 ராஜ்யம் என்ன, ஒன்று காடு ராஜ்யம், ஒன்று நாடு ராஜ்யம்னு. அந்த காடு ராஜ்யம் ஆள்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா காட்டில் துஷ்டர்களான புலி சிங்கம்லாம் துஷ்டமாகவே இருக்கும். சாது மிருகங்கள் மான் முயல்லாம் சாதுவாக தான் இருக்கும். இந்த நாட்டில் இருக்கிறவளை தான் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தா துஷ்டம் மாதிரி இருப்பான், சாதுவாக இருப்பான். சாது மாதிரி மாலை போடுறவளை வந்து பாம்பு வச்சுட்டு போயிடுவான். அதனால் இந்த நாட்டில் இருக்கிறவளை தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த கஷ்டமான நாட்டில் உள்ள ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு பரதனையும் ஈஸியான காடு ராஜ்யத்தை எனக்கும் கொடுத்துருக்கா, அதனால் காட்டுக்கு போகிறேன்னு இப்படி சொல்ல உடனே அவள் புரிஞ்சுனுட்டாள். அடுத்த க்ஷணம் கத்தரால், மமைவனூனம் மரணம் ந வித்யதே நஜாவகாசோஸ்தி யமக்ஷயே மம யதந்தகோத்தி இவனமாம் ஜிகீர்ஷசி பிரசக்கிய சிம்மோ ருததி மிருகீமிவ. இப்படி காட்டுக்கு போய் நீ சொல்கிறத கேட்டு எனக்கு இன்னும் மரணம் ஏற்படையேப்பா. ஏன் யமலோகத்தில் எனக்கு இடம் இல்லையா? எப்படி மானை ஒரு சிங்கம் அடித்து இழுத்துன்னு போகுமோ அது மாதிரி என்னை இழுத்துன்னு போகக்கூடாதா யமதர்ம ராஜா? இப்படிலாம் கௌசல்யா அழகதை பார்த்தோன்னே லட்சுமணருக்கு கோபம் வந்துருச்சு. அண்ணா இங்கே ஒன்றும் இந்த விஷயம் இப்போ யாருக்குமே தெரியாது, நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். இந்த கைகேயி ஒரு முரடு, நம்ம அப்பா ஒரு அசடு. இந்த அசடும் முரடும் 2 கிழங்களும் சேர்ந்து பிளான் பண்ணி உங்களை காட்டுக்கு அனுப்பலாம் பிளான் பண்ணிக்கா. 2 பேரையும் பாதாள ஜெயிலில் போட்டு பூட்டி வச்சுடுறேன், பட்டாபிஷேகத்தை நான் நடத்துகிறேன், இது மாதிரி நான் பண்ணுவேன்னு கைகேயி அம்மாவுக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் படை, இந்த ஊர் படையெல்லாம் வரமாட்டான். அதனால் வேறு அவா ஊர்லேருந்து கேகே தேசத்தில் படையை கொண்டு வந்தாலும் வந்திருப்பா. அந்த படை வந்தால் அவரோட சண்டை போடுறதுக்கு நான் ரெடியாக வாசலில் இருக்கிறேன், வசிஷ்டர்கிட்ட சொல்லி பட்டாபிஷேகம் பண்ண சொல்கிறேன். ந சௌபார்த்தம் இமௌ பாஹூ ந தனுர்பூஷணாயமே நாசிராபந்தனார்த்தாய நசராஸ்தம்பகேதவகா. ந சோபார்த்தம் இமௌ பாஹூ, என்னுடைய கை இருக்கே அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. ந தனுர்பூஷணாயமே, ராமர் வில்லு வச்சுருந்தா அது அழகு ஸ்டைலாக இருக்கும். நான் லக்ஷ்மணன் வில்லு ஸ்டைலுக்காக வச்சுக்கல, ராம கைங்கரியத்துக்காக வச்சுருக்கேன். ந தனுர்பூஷணாயமே நாசிராபந்தனார்த்தாய, சும்மா வெறும்ன கட்டி வச்சுக்கிறதுக்காக இந்த கத்தி பட்டா கத்தி வச்சுக்கல. ந சரா ஸ்தம்பகேத, வெறும்ன தூண் மாதிரி குத்தி வச்சுக்கிறதுக்கு இல்லை இந்த பானங்கள்லாம். மா பூத்தத் பதபத்மயோ தருணிமா காந்தார சஞ்சாரதா பானோ பாட்டலிமா மனாக் பிரசரதோ ஜாகரிஷணா தேவமே. கைகேயி பரிபூததாதவஜனே நம்ரோ பவான் மாத்மபூத் கிஞ்சின் மாமகமாரிய சௌரிய ஜலதே நம்ரம் தனுர்வர்த்ததாம். அந்த லக்ஷ்மணுடைய பாவத்தை அழகாக சொல்கிறார். சம்பூ ராமாயணன்னு ஒரு கிரந்தம், அதில் அழகாக சொல்கிறார். மா பூத்தத் பதபத்மயோ தருணிமா, ராமா நீ காட்டில் நடந்து உன் கால் சிவக்க வேண்டாம், இந்த 4 கையில் இழுத்து இழுத்து என் கை சிவந்தா போகும். அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தலை குனிஞ்சு நீ காட்டுக்கு போக வேண்டாம், என் வில்லு கொஞ்சம் தலை வழங்கினா போகிறோம், எல்லாம் சரியாயிடும். அவள் சண்டை போட்டு எல்லாரையும் அடக்கி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்ல. அவள் தான்
ராமர் சொன்னார், எல்லாம் நம்ம பிளான் பண்ணி நடந்துட்டுனா அப்புறம் தெய்வம்னு இருக்குது தனிப்பா. தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் தெய்வம் உண்டுன்னு தெரியும். அதனால தான் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட முதல்ல பிள்ளையாருக்கு தேங்காயை உடைச்சிட்டு தெய்வம் இல்லைன்னு பேசப்போய் நல்லபடியாக அனுகிரகம் பண்ணக்கோன்னு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரான். என்ன ப்ரூஃப்னா, என்னோட அவனுக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி வருது. அப்போ என்னடனா, அவன் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவனும் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரான். சிங்கேரி பெரியவா அழகாக சன்னிதானம் ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் பட்டிமன்றத்தில் தெய்வம் இல்லைன்னு, இந்த பட்டிமன்றத்தில் யார் நன்னா பேசுகிறாரோ அவருக்கு தான் தீர்ப்பு. தெய்வம் உண்டுன்னு ஒரு கட்சி, இல்லைன்னு ஒரு கட்சி. தெய்வம் இல்லைங்கிற கட்சியில் ஒருத்தன் நல்லா வாக் சாமர்த்தியமாக பேசணும், நன்னா பேசினா தெய்வம் இல்லைன்னு பல ப்ரூஃப் வச்சு தீர்மானம் பண்ணிவிட்டான். எல்லாம் கை தட்டி உடனே அந்த தீர்ப்பு அளிக்கிறவர்களுக்கு நீதிபதிக்கு வேறு வழி இல்லை, யார் நன்னா பேசினாலும் அவருக்கு தான் தீர்ப்பு. அதனால் தெய்வம் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்து அவனுக்கு மாலையெல்லாம் போட்டால் உடனே அவனை பார்த்து, தெய்வம் இல்லை இப்படி அழகாக எப்படி பேசினேன்னு, எல்லாம் தெய்வத்தினுடைய அருள் தான் அப்படின்னுட்டான் அவன். அவனுக்கு தெரியும். அதனால் அப்போ தெய்வம் புருஷகாரேன எஸ் சமர்த்த பிரபாதிதம் ந தெய்வேன விபன்னார்த்தா புருஷ சோபசீததி என்று இந்த இடத்துல தெய்வத்தை பற்றி ராமர் பேசுகிறார். இன்னைக்கு காலம்பர வரையும் பட்டாபிஷேகம் நான் நினச்சிட்டு இருக்கும்பொழுது நிவர்த்தியாரப்தம் ஆரம்பம் நனு தெய்வசிய கர்மலது. நான் பட்டாபிஷேகம்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு காட்டுக்கு போகணும்னு கைகேயமாக்கு தோணி வரம் கேட்டு இப்படி நடக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அது தெய்வத்துடைய கர்மாப்பா. இன்னும் லட்சுமணன் சொல்கிறான், தெய்வம் தெய்வம் உட்காந்தா கையாளாக தான் தெய்வம் தெய்வம் உட்காந்துருப்பான். சக்தி உள்ள என்னன்னா அந்த தெய்வத்தையும் மாற்றி நடத்தினான். நம்ம குருநாதர் விஸ்வாமித்திரரை பாருங்கோ, அவர் கதையில் எப்படி இருக்குது, தெய்வம் அவரை க்ஷத்ரியனாக தான் படைச்சிது. ஆனால் தபஸ் பண்ணி அவர் பிராமணா பிரம்மரிஷியாக ஆகலையா, நம்ம பவர்னாலும் நம்ம தெய்வத்தை மாற்றணும் அப்படிங்கிறான். தலையெழுத்துன்னு உட்காந்துக்கூடாது, தலையெழுத்தி மாற்றணும், அது நம்ம பவர் அப்படின்னு லட்சுமணர் பேசுகிறார். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், தெய்வமேனு உட்காந்துக்கிறதா இல்லது நம்ம முயற்சி பண்ணணுமா அப்படின்னா, ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தெய்வமேனு உட்காந்தாலும் நடக்காது. ஒரு அடுப்பில் பால் பொங்குறதுன்னா, அண்ணே கிருஷ்ணா ராமா ராமா பால் பொங்குறது பால் பொங்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எழுந்து ராமா ராமா பால் ஆஃப் பண்ணணும். பால் பொங்குறதுன்னு பார்த்துட்டு ராமா ராமா காப்பாற்றுனா இந்த டயத்தில் அவர் வரமாட்டான். ஏன்னா நீ துக்காராம் மாதிரி அந்த லெவலுக்கு இருந்தேன்னா வந்தவனா ஆஃப் பண்ணி பண்ணுவார். நம்ம லெவலுக்கு என்னடான்னா, ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த இடத்துல சீதாதேவி சொல்கிறா அழகாக சுந்தரகாண்டத்தில், கச்சிதா சாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜா கச்சித் புருஷகாரஞ்ச தெய்வஞ்ச பிரதிபத்தியதே. ராமர் தெய்வமேனு உட்காந்துட்டு இருக்காரா, கச்சித் ஆசாஸ்தி தேவானாம் பிரசாதம், அல்லது சீதையை தேடி தேடி தோற்று போய் இனிமேல் முயற்சி இல்லைன்னு விட்டுட்டாரா, முயற்சி பண்ணாமல் விட்டுட்டாரா, இது தெய்வமேனு உட்காந்துருக்காரா என்று கேட்க, ஏன்னா ஒரு காரியம் சக்ஸஸ் ஆனால் ரெண்டும் வேணும், மனித முயற்சியும் வேணும், தெய்வ அனுகூலமும் வேணும். ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த காரியம் நடக்கும். ஆனால் ராமர் சொல்லிட்டார், இது தெய்வம் என்ன சங்கல்பிச்சதோ அதுதான்ப்பா முக்கியம், தர்மத்துக்கு முக்கியம். நான் அப்பாவை கட்டி போட்டு என்னால் பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாதா? நாளைக்கு ஒரு கேஸ் வரும், இவன் அப்பா சொன்ன பேச்சை கேட்கல தப்பு பண்ணினான்னா, ஏன்டா நீ தப்பு பண்ணினா அப்பா சொன்ன பேச்சை கேட்கலன்னு கேட்டால் நீ எப்படி ராஜாவானேன்னு எனக்கு தெரியுமா என்னை பார்த்து. அதனால் தர்மத்தோடு அரசாட்சி பண்ணணுமே தவிர அதர்மம் பண்ணி அரசாட்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அதனால் உடனே கௌசல்யா சொன்னால், அப்படின்னா அப்பாவை காட்டலாம் அம்மாவுக்கு முக்கியம் இருக்குது. மாததேவோ பவ பித்ருதேவோ பவ, முதல்ல மாததேவோ பவன்னு சொல்லியிருக்கு. அதனால் சுஸ்ரூஷமா மிகஸ்தஸ்துவம், இங்கே இருந்தால் எனக்கு கைங்கரியம் நடுங்கிறார். அவள் தான் ராமரை சொன்னார், அம்மா அப்பா சொன்ன வார்த்தையை மீறி நீ சொல்லிட்டேன்னா உனக்கு ஸ்தானமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அப்பாவை அனுசரித்து நீ இருக்கணும். துவயாமயா ச வைதேஹ்யா லக்ஷ்மணேன சுமித்ரயா பிதுர்நியோகே ஸ்தாதவ்யம் ஏஷ தர்ம சனாதனः. அம்மா முதல்ல அப்பா சொல்கிற பேச்சை நீ கேட்கணும்மா, நீ கேட்டால் தான். முதல்ல அப்பா சொல்கிற பேச்சை அம்மா கேட்டால் தான் பையங்களுக்கு அப்பாட்ட நல்ல புத்தி வரும். அப்பா சொன்ன பேச்சை சேன கடங்க இந்த அம்மாவே அப்பாவை திட்டிகிட்டே இருந்தானா இந்த பசங்களுக்கு மதிக்க மாட்டான். அதனால் முதல்ல அப்பா சொன்ன பேச்சை நீ கேட்கணும், அதை பார்த்து நான் கேட்கணும். மையாச்ச, நான் அப்பாட்ட மரியாதையாக இருந்தால் தான் ஏன் அங்கே ஆத்துக்காரி சீதையும் அப்பாட்ட மரியாதையாக இருப்பாள். பையனே அப்பாட்ட மரியாதை இல்லாமல் நடந்தான்னா மாட்டு பண்ணும், காபி கொண்டான்னு கேட்டால் சும்மா இருக்க நீங்களே எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாள். அப்படி இருக்கக்கூடாது. அப்பா சொன்னதை முதல்ல நீ கேட்கணும், அப்பாட்ட பக்தி வர மாதிரி நீ நடந்துக்கணும், அம்மா முதல்ல நடந்துக்கணும். துவயா, அப்புறம் மயாச்ச வைதேக்கியா,
நானும் சீதையும் பக்தியாக இருக்கிறத பார்த்தா லக்ஷ்மணன் மரியாதையாக இருப்பான் அப்பாட்ட. வைதேகியா லக்ஷ்மணேன சுமித்ரையா, இது அப்பா சொல்கிறபடி கேட்டு நடக்கிறதா. பிதுர்நியோகே ஸ்தாதவியம், இதுதான் ஏஷ தர்ம சனாதனா, சனாதன தர்மம்னு சொல்கிறாரே, இதுதான் சனாதன தர்மம். என் இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருப்பேன்னா, எப்படி வேணா இருக்கணும்னா அதுக்கு பன்னியாவோ நாயாவோ பிறந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நாய்க்கு இந்த பித்ருதேவோ பவ மாத்து தேவோ பவ கிடையாது. ஏன்னா அம்மா நாய்கிட்டே பாலை குடிச்சிட்டு அந்த அம்மா நாய் எச்சலை சாப்பிடும்போது அம்மா நாயை விரட்டிட்டு இது எச்சகலையை தின்னும் இந்த குட்டி நாய். அப்போ எதுக்குறானா, அதுக்கு பகவான் பாப்பார், நம்ம மனுஷ ஜென்மத்தை கொடுத்து நாய் மாதிரி இருக்கானே, சரி அதை பரவட்டும் தீர்மானம் பண்ணுவார். அதனால் இந்த தர்மத்தை அனுசரித்து தான் இருக்கணும்னு ராமர் பேச ஆச்சரியப்பட்டால் கௌசல்யா. சாதாரணமாக சின்னவா தர்மத்தை மீறி நடப்பா, பெரியவா தர்மத்தை உபதேசம் பண்ணுவா. இங்கே ராமாயணத்தில் ராமர்கிட்ட உள்ள பக்தினால் அன்புனால் பெரியவாலாம் தர்மத்தை மீறி பேச, சின்னவரான ராமர் தர்மத்தை சொல்கிறத பார்த்துட்டு அடுத்த க்ஷணம் கௌசல்யா பார்த்தால், ராமா அப்பா அம்மாவா நாங்கள் உன்னை காப்பாற்றுறமோ இல்லையோ, நீ எந்த தர்மத்தை நீ பண்ணுறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாள். எம்பாலயசி தர்மம் தம் திருத்தியாச்ச நியமேனச்ச சவை ராகவசார்தூளா தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. அழகான ஒரு மந்திரம். யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தால் இதை சொல்லலாம். எம்பாலயசி தர்மம் தம் திருத்தியாச்ச நியமேனச்ச, எந்த தர்மத்தை நீ திருப்தியோட நியமத்தோட பரிபாலிக்கையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும்னு ஆசீர்வாதம். சவை ராகவசார்தூளா. ராம மகாபாரதத்துலேயும் கேட்குறான், தர்மயேவ ஹதோகந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு பீஷ்மரை பார்த்து துரியோதனன் கேட்குறான். நமக்கு 11 அட்சகுணி நிறைய சைன்யம் இருக்குது, பாண்டவாளுக்கு 7 அட்சகுணி தான் இருக்குது. நம்ம கட்சியில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே அடுத்தவா அடித்து சாக மாட்டேன். பீஷ்மராக சாகணும்னு நினச்சா தான் சாக முடியும், துரோணராக அவரே சாகணும்னு நினச்சா தான் சாக முடியும், கிருப்பர் அஸ்வத்தமா எல்லாம் சிரஞ்சீவிகள் இந்த கட்சியில் எல்லாரும். அதனால் நம்ம கட்சியில் ரொம்ப பலம் ஜாஸ்தி, நம்ம தானே ஜெயிப்போம் என்று கேட்க சொல்ல முடியாதுன்னு பீஷ்மர். ஏன்னா பலம் எங்கே இருக்கோ அவன் ஜெயிப்பாங்கிறது தான் வெளிநாட்டு கதை. நம்ம தர்ம பாரத தேசத்துக்கு கதை என்னன்னா பவர் உள்ளவன் ஜெயிப்பான்னு அர்த்தம் இல்லை, தர்மம் உள்ளவன் ஜெயிப்பான் தான் நம்ம கதை. அதனால் பீஷ்மர் சொல்லிவிட்டார், நமக்கு பவர் இருக்குன்னு நம்ம ஜெயிப்போம்னு சொல்ல முடியாதுன்னு விட்டார். ஏன் அப்புறம் எப்படி ஜெயிக்கணும் ஒரு ஐடியாவாக சொல்லுங்களேன்னு கேட்டான். எப்படி ஜெயிப்போன்னு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா, எந்த பக்கம் தர்மம் இருக்கோ அந்த பக்கம் ஜெயிக்கும்னார் பீஷ்மர். உடனே துரியோதனன் கேட்டான், அப்படின்னா நம்ம ஜெயிக்க மாட்டோமா? அவனுக்கே தெரிகிறது அவன் தர்மத்தில் இல்லைன்னு. அதனால் தர்மயேவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, நீ எந்த தர்மத்தை நீ காப்பாற்றுறையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லி 3 அம்மா 3 பசங்களுக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை இங்கே சொல்கிறார் கௌசல்யா அம்மா. குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு எங்கேயா போனாலோ அல்லது பரீட்சைக்கு போனாலோ அம்மா இந்த 3 ஸ்லோகத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணலாம். நேற்றுக்கு சொன்னேன், ஆத்துக்காரர் எங்கேயா வெளியில் போனால் மனைவி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்லோகம், ருக்வேத மந்திரத்துடைய ஸ்லோகத்தை சொன்னேன். பூர்வாம் திசம் வஜ்ரதரா தட்சிணாம் பாதுதே யமஹ வருண பஸ்சிமாமாசாம் தனேசஸ்தூத்தராம் திசம். வால்மீகி ராமாயண புஸ்தகம் கையில் கொண்டு வரல, இருந்தால் அப்புறமா அந்த எந்த சர்க்கம் ஸ்லோகம்லாம் சொல்லலாம். அதே மாதிரி இது அம்மா குழந்தைகளுக்கு பண்ணுற ஆசீர்வாதம். என்மங்களம் சகசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரணாசே சமபவத் தத்தே பவது மங்களம். என்மங்களம் சுவர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசः யதாசீன் மங்களம் ராமா தத்தே பவது மங்களம். என்மங்களம் சகசிராட்சே, சகசிராட்சனான இந்திரன் விருத்ராசுரவதத்துக்கு போகும்பொழுது அவள் அம்மா அதிதிரி எந்த மங்களத்தை பண்ணினாலோ எந்த ஆசீர்வாதத்தை பண்ணினாலோ அதை பண்ணுறேன். ஏன் இதை சொல்கிறான்னா, கௌசல்யக்கு தெரியும் ராமர் இப்போ போகிறது ஏதோ இன்னும் காட்டுக்கு போகல, ராவணவதத்துக்கு போகிறார். விருத்ரநாசே சமபவத், அந்த விருத்ராசுரவதத்துக்கு இந்திரன் போகும்போது பண்ணின ஆசீர்வாதத்தை ஏன் பண்ணுறேன்னு சொல்கிறான்னா, ராவணவதத்துக்கு உனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கட்டும்னு அந்த ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், என்மங்களம் சுவர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். அமிர்தம் கொண்டு வரத்துக்கு சுபர்ணன் கருட பகவான் போகும்பொழுது அவன் அம்மா வினதா எந்த ஆசீர்வாதம் பண்ணினாலோ அதை பண்ணுறேன். இது எதுக்குடான்னா, இந்த கருடனுடைய அம்மா வினதா அவளுடைய சின்னம்மாவுக்கு சபத்னி அவளுடைய சக்களத்தீம்பா
அவளுக்கு அடிமையாக இருக்கா ஏதோ ஒரு பந்தயத்தில். அது அது பெரிய கதை, மகாபாரத கதை. உச்சேஸ்ரவசுங்கிற புதலிய வாழு கருப்பா வெள்ளையா இதெல்லாம் கேட்டும்பொழுது வெள்ளைன்னா, ஆனால் வெள்ளை தான். கருநாகத்தை சுத்த வச்சுட்டு இந்த நாகர்களுடைய அம்மா அது கருப்புன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி எனக்கு அடிமையாருன்னு வச்சுக்கிட்டா. அப்போ அடிமைத்தனத்துலேருந்து அம்மாவை மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க கத்ருவை பார்த்து கருடன் அமிர்தம் கொண்டு வான்னு சொல்ல அமிர்தம் எடுத்துன்னு வர போகிறார். அப்போ வினத்தை ஆசீர்வாதம் பண்ணுறான். எதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறான்னா, எப்படி அமிர்தத்தை கொண்டு வந்து மாற்றாந்தாய் அடிமைத்தனத்துலேருந்து தன் சொந்த அம்மாவை கருடன் மீட்டாரோ அது மாதிரி நான் கைகிட்ட அடிமையை மாதிரி இருந்துட்டுருக்கேன்ப்பா. நீ போயிட்டு வரும்பொழுது நான் ராஜமாதாவாக ஆகி நான் பெருமையாக இருக்கணும் என்பதற்காக இந்த 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், த்ரீன்விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோ ரமித தேஜசா யதாசின் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். திரிவிக்ரமனாக போனாரே வாமன பகவான், எதுக்கு போனான்னா இந்த தேவாசுராலுமே ஒரே அப்பாவுடைய குழந்தைகள் தான். அப்படி தான் பெரிய சண்டை போட்டுருக்கேன். தேவாசுரா சரியத்தா ஆசன் உலகத்து சண்டையும் இது மாதிரி தான் நடந்துருக்கு. அப்போ என்னடா ஒரே அப்பாவுக்கு பிறந்தவா தான். அப்போ என்னடான்னா இந்த அசுராட்ட மாட்டின்ற அந்த சொர்க்கத்தை தானமாக வாங்கி எப்படி திரிவிக்ரமன் வாமனம் போய் வாங்கிட்டு வந்தாரோ அது மாதிரி உன் தம்பிக்கிட்ட போன அந்த ராஜ்யம் உனக்கு திரும்பி கிடைக்கணும் என்பதற்காக இந்த ஆசீர்வாதத்தையும் பண்ணி அப்படியே கௌசல்யா தேவி ராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டால் இது கௌசல்யா மங்களாசாசனம்ங்கிற கட்டம், பிரதானமான கட்டம். அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்ட பிறகு மேகத்திலேருந்து வந்த சூரியன் மாதிரி, மேகத்திலேருந்து வந்த சந்திரன் மாதிரி ராமர் பிரகாசிக்கிறாராம். ஏன்னா ராமர் அம்மா எப்படி சமாளிக்க போகிறோன்னு, ஏன்னா ராமர் சொல்கிறார், ஒரு பையனாக இருந்து அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினான்னா அவன் நான் பிறந்திருக்க வேண்டியவே அவசியம் இல்லைப்பா. மாஸ்ம சீமந்தினி காய்ச்சது ஜனையே புத்திர நீதிசம் என்று ராமர் சொல்கிறார். என்ன மாதிரி ஒரு பையனை எந்த அம்மாவும் பெற்க வேண்டாம். நான் லக்ஷ்மி சோகம் அனந்தம் யோகம் அம்பாயாக, அம்மாவுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டு என்னப்பா அப்படின்னு ராமர் சொல்கிறான்.